Hello viewers, welcome back to our channel. This is special series for advanced learners. Short advanced sentences with Tamil meaning and explanation. நீங்க இங்கிலீஷ் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணுமா? இதோ அற்புதமான 30 வாக்கியங்கள் அடங்கிய வீடியோ. This is part 1. புதிதாக சந்திக்கும் இடத்தில் முதலில் பேசி பழக ஆரம்பிப்பதை எப்படி அட்வான்ஸ் லெவலில் சொல்வதென்றால் பிரேக் த ஐஸ் என்று சொல்லலாம். நான் குழப்பத்தில் இருக்கிறேன். எந்த பக்கத்தையும் தேர்வு செய்யாமல் நடுவில் இருப்பது. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? அட்வான்ஸ் லெவலாக ஐ am on the fence என்று சொல்லலாம். படுக்கைக்கு போ, அதாவது தூங்க செல். இதை அட்வான்ஸ் லெவலாக hit the sack என்று சொல்லலாம். தகவலில் தொடர்ச்சியாக இரு. என்ன நடக்கிறது என்பதில் அப்டேட் ஆக இரு என்பதை அட்வான்ஸ் லெவலாக ஸ்டே இன் த லூப் என்று சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைப்படாதே. முக்கியமில்லாத விஷயங்களை பற்றி ஓவர் திங்க் செய்ய வேண்டாம் என்பதை அட்வான்ஸ் லெவலாக டோன்ட் ஸ்வெட் த ஸ்மால் ஸ்டஃப் என்று சொல்லலாம். நிலைமையை மதிப்பிடு. சுற்றியுள்ளவர்களின் உணர்ச்சிகளை, சூழ்நிலையை கவனித்து புரிந்து கொள். இதை ரீட் த ரூம் என்று அட்வான்ஸ் லெவலாக சொல்லலாம். ரகசியத்தை வெளிச்சம் போடு. யாரோ மறைத்து வைத்திருக்கும் தகவலை வெளிப்படுத்து. இதை ஸ்பில் த பீன்ஸ் என்று சொல்லலாம். மறைமுகமாக சொல். நேராக சொல்லாமல் வளைத்து வளைத்து பேசு என்பதை beat around the bush என்று அட்வான்ஸ் லெவலாக சொல்லலாம். நிலையை மாற்று. தோல்வி நிலையில் இருந்தவன் திடீரென முன்னிலை அடைவதை எப்படி சொல்லலாம்? turn the tables என்று சொல்லலாம். மிக எளிது. யாருக்கும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது. இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி சொல்லலாம்? It's a no-brainer என்று அட்வான்ஸாக சொல்லலாம். அதுதான் முக்கியம். அது விஷயத்தின் அடிப்படை, முக்கிய புள்ளி என்ற எக்ஸ்பிரஷனை that's the crux என்ற அட்வான்ஸ் இங்கிலீஷில் சொல்லலாம். உனது எல்லைகளை மீறு. உன் திறனை கடந்து முயற்சி செய் என்ற எக்ஸ்பிரஷனை புஷ் யுவர் லிமிட்ஸ் என்ற அட்வான்ஸ் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷனாக சொல்லலாம். சுருக்கமாக சொல். தேவையில்லாத விவரங்களை தவிர்த்து முக்கியமான விஷயத்தை சொல். இதை cut to the chase என்ற அட்வான்ஸ் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி சொல்லலாம். உண்மை நிலைக்கு வா. செய்த தவறுக்கு விளைவுகளை ஏற்க வேண்டும் என்பதை face the music என்ற அட்வான்ஸ் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி சொல்லலாம்.
திடீரென்று தோன்றியது, அதாவது எச்சரிக்கை இல்லாமல் நடந்த ஒன்று. இதை அவுட் ஆஃப் த ப்ளூ, அவுட் ஆஃப் த ப்ளூ என்ற அட்வான்ஸ் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி சொல்லலாம். எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல், ரகசியமில்லாமல் ஓப்பனாக ஷேர் பண்ணு. இதை எப்படி சொல்லலாம்? லே இட் ஆல் அவுட், லே இட் ஆல் அவுட் என்ற அட்வான்ஸ் எக்ஸ்பிரஷனை வைத்து சொல்லலாம். என்னோடு ஒத்துப்போ, ஒரே கருத்தில் இருப்பது என்ற நிலைமையை பி ஆன் த சேம் பேஜ், பி ஆன் த சேம் பேஜ் என்று அட்வான்ஸ் லெவலாக சொல்லலாம். வாய்ப்பை தவறவிடாதே, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். இதை டோன்ட் மிஸ் த போட், டோன்ட் மிஸ் த போட் என்ற அட்வான்ஸ் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி வெளிப்படுத்தலாம். அவன் சிக்கலில் சிக்கினான், அதாவது பிரச்சனையில் ஒருவர் சிக்கியிருப்பது. இதை he is in hot water, he is in hot water என்ற அட்வான்ஸ் லெவல் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி சொல்லலாம். நீ சரியான புள்ளியை அடித்தாய், நேராக சரியான விஷயத்தை சொன்னாய் என்பதை you hit the nail on the head, you hit the nail on the head என்ற அட்வான்ஸ் லெவல் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தலாம். சிறந்த முயற்சி செய், உன் முழு திறமையையும் வைத்து செய். இதற்கு give it your best shot, give it your best shot என்ற அட்வான்ஸ் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தலாம். ரகசியமாக வை, யாருக்கும் தெரியாமல் வைத்திரு. இந்த கண்டிஷனை keep it under wraps, keep it under wraps என்ற அட்வான்ஸ் வாக்கியத்தை பயன்படுத்தி சொல்லலாம். காத்திரு, பார்ப்போம், பதில் சொல்லாமல் நேரத்தால் தெரியட்டும், அதாவது தானாகவே தெரியட்டும். இதற்கு wait and see, wait and see என்ற எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தலாம். யாரையாவது கண்காணி, யாராவது என்ன செய்கிறார்கள் என்பதை ட்ராக் பண்ணுவது. இதற்கு keep tabs on someone, keep tabs on someone என்ற எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தலாம். கைவிடாதே, எளிதில் ஒழியாமல் தொடர்ந்து போராடு. இதற்கு don't throw in the towel, don't throw in the towel என்ற எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தலாம். சுவாரஸ்யமாக்கு, போராக உள்ள ஒரு விஷயத்தை லைவ்லியாக ஆக்குவது. இதற்கு ஸ்பைஸ் திங்ஸ் அப், ஸ்பைஸ் திங்ஸ் அப் என்ற அட்வான்ஸ் லெவல் வாக்கியத்தை பயன்படுத்தலாம். உற்சாகத்தை கெடு, நல்ல மூடை கெடுப்பது. இதற்கு kill the vibe, kill the vibe என்ற அட்வான்ஸ் லெவல் வாக்கியம் சரியானதாக இருக்கும். தள்ளி வைக்காதே, செய்ய வேண்டியதை ஒத்தி வைக்காதே. இதற்கு don't put it off, don't put it off என்ற அட்வான்ஸ் லெவல் வாக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய வாய்ப்பை கையில் எடு, சற்று ரிஸ்க் எடுத்து முன்னேறு. இதற்கு டேக் எ லீப், டேக் எ லீப் என்ற அட்வான்ஸ் லெவல் வாக்கியம் சிறப்பாக இருக்கும்.
நான் சிக்கலில் சிக்கினேன். ஒருவர் பிரச்சனையில் சிக்கிய நிலை. இதை ஐ ஆம் இன் எ பிக்கிள், ஐ ஆம் இன் எ பிக்கிள் என்ற அட்வான்ஸ் லெவல் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி சொல்லலாம். வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.